அன்பானவர்களுக்கு காலை வணக்கம். தாவேகா அரசின் கனவு பலிக்குமா என்ற தலைப்பில் இந்த அரசியல் பதிவு. தூய சக்தியான நாங்கள் தூய ஆட்சி தருவோம் என்று முழங்கி மக்களின் பேராதரவை பெற்று 107 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், IUML போன்ற கட்சியினரை தன்னுடன் இணைத்து அவர்களுக்கும் ஆட்சி பங்கு அமைத்து அவர்களுடன் இணைந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு. நீங்கள் தூய ஆட்சி தருவீர்கள் என்று மக்களிடம் தினம் தினம் கூறி, நாங்கள் தூய சக்தி, நாங்கள் தூய ஆட்சி தருவோம் என்று கூறி 107 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ தூய சக்தி அப்படின்றவங்க தூய ஆட்சி தரணும்னா உங்க கூட இருக்கிறவங்களும் தூய சக்தியா இருக்கணும். காங்கிரஸ் போன்ற மிகவும் பயங்கரவாத பேக்ரவுண்டு கொண்ட, பின்னணி கொண்ட, ஊழலை கரங்களில் மட்டுமல்லாமல் தனது அங்கம் முழுதும் பூசி விளையாடி கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து நீங்கள் எவ்வாறு ஒரு தூய ஆட்சியை தமிழகத்திற்கு தர முடியும்? நீங்கள் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இவர்களுடன் நீங்கள் கைகோர்த்திருப்பது மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கும் மிகப்பெரிய துரோகம். நீங்கள் கைகோர்த்திருக்கும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, நீங்கள் தீய சக்தி என்று அடையாளம் காட்டிய திமுகவினரின் பின்னணியில் அவர்களின் மூலம் வாக்கு வங்கி பெற்று அவர்களது வாக்கு வங்கியினால் இன்று சட்டமன்றத்திற்குள் பிரவேசம் செய்தவர்கள் என்பதை மறக்காதீர்கள். இப்பொழுது இந்த பதிவுக்கான காரணம், ஒரு காங்கிரஸ் போன்ற ஒரு பயங்கரவாத, ஒரு ஊழல் நிறைந்த கட்சியுடன் இணைந்து நீங்கள் எவ்வாறு ஒரு தூய சக்தி ஆட்சியை தமிழகத்திற்கு தருவீர்கள்? எனவே காங்கிரஸ் செய்த ஊழல்களை பட்டியலிடும் இந்த பதிவிற்கு பெயர்தான் தங்களின் கனவு பலிக்குமா என்பதற்கான பதிவு. இன்று முதல் அத்தியாயம். காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி கட்டிலில் ஏறிய நாளில் இருந்து இன்று வரை அரங்கேற்றிய ஊழல்களின் எண்ணிக்கை பல நூறு. அவற்றில் முதன்மையாக மிகவும் பிரதானமாக பேசக்கூடிய ஊழலானது 1957 LIC முந்த்ரா ஊழல். 1957 சுதந்திர இந்தியாவின் முதல் மிகப்பெரிய அரசியல் ஊழலாக கருதப்படும் இந்த LIC முந்த்ரா ஊழல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியினரால் அரங்கேற்கப்பட்டது. அன்றைய தேதியில அந்த ஊழலுடைய மதிப்பு 1.24 கோடி, அதாவது 1,24,00,000. அந்த வேல்யூ இன்னைக்கு 2026 நம்மளுடைய கன்சியூமர் இன்ஃபிளேஷன் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 கோடி ரூபாய் வரும். நீங்க கோல்டு ரேட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ், பலாயிரம் கோடிகளுக்கான மதிப்பில் வரும். அன்னைய தேதியில 1956 மொத்தம் 245 இன்சூரன்ஸ் கம்பெனி இயங்கிட்டு இருந்தது. அந்த 245 இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒன்றாக்கி கன்சாலிடேட் பண்ணி LIC என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி LIC மட்டும்தான் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கி இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட LIC நிறுவனத்தில் முந்த்ரா, கல்கட்டாவை சேர்ந்த முந்த்ரா என்பவருக்கு சொந்தமான 6 தனியார் நிறுவனங்களின் ஷேர்களை இந்த LIC மூலமாக, இந்த LIC-யின் நிதிக்குழு பரிந்துரை இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபரின் அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் அமர்ந்துள்ள, அன்றைய ஆட்சியில் நிதியமைச்சராக பங்கு பெற்ற திரு TT கிருஷ்ணமாச்சாரி அவர்களின் அழுத்தத்தினால் திரு முந்த்ரா, கொல்கத்தாவை சேர்ந்த முந்த்ரா என்பவரது 6 கம்பெனி, ரிச்சர்ட்சன் க்ரூடா, ஜெசோப் அண்ட் கம்பெனி, ஸ்மித் அண்ட் ஸ்டானிஸ்ட்ரீட், ஓஸ்லர் லேம்ப்ஸ், ஆக்னலோ பிரதர்ஸ், பிரிட்டிஷ் இந்தியா கார்பரேஷன், இப்படி 6 கம்பெனிக்கு சொந்தமான பங்குகளை LIC-யின் நிதியின் மூலம், LIC-யின் நிதி என்பது பொதுமக்கள் தங்களது காப்பீடுக்காக முதலீடு செய்த பணம். அந்த பணத்தினை LIC நிதிக்குழுவின் பரிந்துரை இல்லாமல் இந்த முந்த்ரா என்ற ஒரு தனிநபரின் 6 நிறுவனங்களின் ஷேர்களை LIC நிதியின் மூலம் நீங்கள் பெற்று ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றியுள்ளீர்கள். இந்த ஊழலை அம்பலப்படுத்தியது யார் என்றால், அன்று பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் மருமகனும் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரின் கணவருமான ஃபெரோஸ் காந்தி MP. திரு ஃபெரோஸ் காந்தி அவர்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சியின்
ஆளும் கட்சியின், அதுவும் உங்களது குடும்ப உறுப்பினரின் எம்பியாக இருந்தவர். அவ்வாறு 1957 டிசம்பர் 16 அன்று மக்களவையில் இந்த பெரோஸ் காந்தி என்பவரால் இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு, அதன் மூலம் அன்று ஓய்வு பெற்ற பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஷாக்லா அவர்களின், MC ஷாக்லா அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு நபர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டது. அந்த ஊழல் நிரூபணமானது. அந்த ஊழல் நிரூபணமாக்கப்பட்டதின் பின்னணியில் அவர்கள் கண்டறிந்தவை, அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, LICயினுடைய முதலீட்டு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை, நம்பர் 1. நம்பர் 2, முதலீட்டு குழுவின் கருத்து புறக்கணிக்கப்பட்டது. நம்பர் 3, நிதி அமைச்சக அதிகாரிகளின் அழுத்தம் உள்ளதாக தெரிகிறது. நம்பர் 4, பொதுமக்களின் பணம் பாதுகாப்பற்ற, அதுவே ஏற்கனவே அந்த முந்திராவுடைய அந்த 6 கம்பெனியுமே பேட் டெப்ட்ஸ் உள்ள கம்பெனி. அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பொதுமக்களுடைய ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய LICயினுடைய ஃபண்டை எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ இந்த 4 விஷயமும் இந்த MC ஷாக்லா அவர்களுடைய ரிப்போர்ட்ல கம்ப்ளீட்டாவே பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு, இதன் காரணமாக அன்று இருந்த மத்திய அமைச்சர் திரு TT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் பதவி விலகல் செய்கிறார். தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். ஹரிதாஸ் முந்த்ரா என்பவர் கைது செய்யப்படுகிறார். பிறகு சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்படுகிறார். இது அன்று இருந்த நேரு அவர்களின் அரசுக்கான மிகப்பெரிய அரசியல் பாதிப்பாக அனைவராலும் உணரப்பட்டது. இது மேலும் பொதுமக்களின் பணத்தை மிகப்பெரிய முறையில் ஊழலில் ஈடுபடுத்தப்பட்டதற்காக மிகப்பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியது. இந்த ஒரு ஊழலின் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடுகள் அனைத்தும் நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்கு கண்டிப்பாக இது கொண்டு வரப்படும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நம்பர் 1. நம்பர் 2, ஆளுங்கட்சி MPA கூட உங்களுடைய ஊழலை எடுத்து சொல்லிட்டாருன்றதையும் பார்க்கப்பட்டது. சோ இவ்வாறு ஒரு மாபெரும் ஊழலை, அதுவும் சுதந்திர இந்தியாவின் 10 ஆண்டுகளுக்குள்ளாரேயே அரங்கேற்றிய ஒரு காங்கிரஸ் கட்சியை தன்னுடன் இணைத்துக் கொண்டு, இதில் ரொம்ப நீங்க அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா, TT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர். எனவே காங்கிரஸ் அரங்கேற்றிய ஒவ்வொரு ஊழலுக்கும் தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய ஒரு தமிழக காங்கிரஸ் தலைவர் ஒருவரின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில், அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம் எவ்வாறு தமிழகத்திலிருந்து சென்று நம் நாட்டுக்காக மிகப்பெரிய ஊழல்களை அரங்கேற்றி சாதித்த தமிழக காங்கிரசின் மிகப்பெரிய மாயாஜால வித்தைகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இப்படி இங்கிருந்து போன ஒரு TT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஊழலை நடத்தி அன்றைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்து 1957 ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறாங்க. அதனால தமிழக காங்கிரசுக்கும் காங்கிரசின் ஊழலுக்கும் மிகப்பெரிய கனெக்ட் உண்டு. அப்போ காங்கிரஸ்னாலே ஒரு மிகப்பெரிய ஊழல்களின் ஒரு சாம்ராஜ்யம், ஊழல்களின் ஒரு கூடாரம். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரசுடன் நீங்கள் கைகோர்த்து கொண்டு தங்களை எவ்வாறு தூய சக்தி என்று நீங்கள் உங்களால் பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியும்? நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் அவ்வாறு தூய சக்தியாக இருக்கும் பட்சத்தில் இப்படி போன்ற கட்சிகள் உங்களது தூய சக்திக்கு ஒரு மாய சக்தியாகவே இருந்து உங்களின் ஒவ்வொரு அடியிலும் பள்ளம் வெட்டுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கரை படிந்த கரங்களோடு மட்டுமல்லாமல் தலையிலிருந்து கால் முழுக்க, தனது அங்கம் முழுக்க ஊழல் என்ற கரை படிந்த காங்கிரஸ் கட்சியினரோடு இன்று பயணித்துக் கொண்டிருக்கும் தாவேக அரசின் நிறுவன தலைவர், தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களே, தங்களின் தூய சக்தி கனவு பலிக்குமா அல்லது இது மாய சக்தியாக மாறுமா என்பது உங்களுக்கே வெளிச்சம், இறைவனுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.